ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல வந்து இஆர் டயக்ராம் தொடர்பான சில விளக்கங்களை வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் வந்து இஆர் டயக்ராம் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அப்போ இந்த இஆர் டயக்ராமை வந்து நம்ம இலகுவாக எவ்வாறு வரையலாம், அதுக்கான விடயங்களை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ரைட். அப்ப முதலாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இஆர் டயக்ராம் வரைகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாராகிராஃப்னு ஒரு பந்தி ஒன்று தருவாங்க. ஸோ அப்ப அந்த பந்தியில இருந்து நீங்க முதலாவதா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்டிட்டியை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த பந்தியில இருந்து நீங்க அதை வாசிச்சு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா என்டிட்டியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த என்டிட்டிக்குரிய நீங்க பண்புகளை வந்து அதுல அடையாளப்படுத்திட்டு, அதுக்கு பிறகு வந்து நீங்க ஒவ்வொரு என்டிட்டிக்கும் இடையில உள்ள தொடர்புடைமைகளை வந்து இடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை நீங்க பின்பற்றினீங்கன்னு சொன்னா நீங்க ஈஸியா வந்து டயக்ராமை வந்து வரையலாம். ரைட். அப்ப நீங்க முதலாவது வந்து பந்தியை வாசிக்கணும். ஒரு தரம் நீங்க என்ன செய்யணும்னா, பந்தியை வாசிக்கும் போது அப்ப என்னென்ன என்டிட்டி வரும் அப்படிங்கிறத வந்து நீங்க என்ன செய்யலாம்னா அடையாளப்படுத்தி வைக்கணும். அப்ப என்டிட்டியை வந்து நம்ம எப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு என்டிட்டியை பத்தி சொல்லும் போது அதுல வரக்கூடிய சில பண்புகளும் வந்து அங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் ஒரு ஒரு என்டிட்டி வருகுதுன்னு சொன்னா அதனுடைய பண்புகள் வந்து அங்க செல்லப்படும் போது நீங்க இலகுவாக அந்த என்டிட்டியை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அப்ப நம்ம வந்து இப்ப எவ்வாறு அந்த என்டிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கு பிறகு அதுல இருக்கிற பண்புகள் மற்ற விடயங்களை வந்து எவ்வாறு செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மறக்காம வந்து என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஸோ நீங்க வந்து எக்ஸாம்ல வந்து நல்ல பெறுவர்களை பெறணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை செய்யறேன். ஓகே, இப்போ முதலாவது பாருங்க அப்படின்னு சொன்னா, அலுவலகத்தின் பிரிவுகளையும் அலுவலர்களையும் பணிகளையும் முகாமை செய்வதற்கு பயன்படுத்த எதிர்பார்க்கும் ஒரு தரவுத்தளத்திற்கான பின்வரும் தேவைகளை கருதுக. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டார்ட்லயே வந்து என்ன மாதிரியான என்டிட்டி வரும் என்கிற கான்செப்டை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்லயே சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்கன்னு சொன்னா, ஒரு அலுவலகத்துல வந்து என்னென்ன இருக்காம், ஒரு பிரிவு இருக்கு. ஒரு அலுவலகத்துல வந்து பிரிவு இருக்கு. அடுத்து வந்து என்ன இருக்குன்னு சொன்னா அலுவலகர் இருக்கு. அதே மாதிரி அதுல என்ன இருக்குன்னு சொன்னா பணிகள் இருக்கின்றது. இதை முகாமை செய்வதற்கு பயன்படுத்த எதிர்பார்க்கும் ஒரு தரவு தளத்திற்கான பின்வரும் தேவைகளை பூர்த்தி செய்க. ஸோ அப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப 3 என்டிட்டியும் வந்து உங்களுக்கு இங்க வந்து ஸ்டார்ட்லயே தந்துட்டாங்க. அப்ப அதனால வந்து நமக்கு என்டிட்டியை கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு சிரமமாக இருக்க மாட்டாது. இருந்தும் வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாக நீங்க வாசிச்சுட்டு போகும்போது அதை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இப்ப அலுவலகம் பல பிரிவுகளை கொண்டுள்ளது. அப்ப டிவிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, நிறைய டிவிஷன்ஸ் வந்து இருக்குன்னு. இப்போ உதாரணத்துக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்கும், சேல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்கும், ஐடி என்று சொல்லக்கூடிய பிரிவு இருக்கும். அப்ப நம்ம ஒரு ஆபீஸ், ஒரு அலுவலகம் என்று எடுக்கும் போது அதற்குள்ள வந்து நிறைய பிரிவுகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, ஒவ்வொரு பிரிவும் ஒரு தனியான பெயரை கொண்டுள்ளது. அப்ப அந்த இடத்துல பாருங்க, ஒரு யூனிக்கான பெயரை கொண்டுள்ளன. அதாவது ஒரு முதன்மை சாவியை பத்தி இங்க சொல்றாங்க. அப்ப பிரிவுல வந்து என்ன வருதுன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த பண்புகள் வருதுன்னு, பிரிவுல வந்து பண்புகள் வருது. பாருங்க, ஒரு பிரிவு பல இடங்களில் அமைந்திருக்கலாம். சரி, அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ ஒரு பிரிவு பல இடங்கள்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த என்ன நடக்குது, இது ஒரு தொடர்புடைமையாக கருதி என்ன செய்ய வராங்கன்னு சொன்னா, அந்த இடம், அந்த லொகேஷன்ஸுக்கு வந்து புதுசா ஒரு டேபிள்ஸ் ஒரு என்டிட்டி எடுக்க பார்க்காங்க. ஸோ அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த லொகேஷன்ஸ் இடத்துக்காக உங்களுக்கு என்ன தரல அப்படின்னு சொன்னா பண்புகள் எதுவுமே தரல. ஏன்னா அவங்க மெயினா மேலேயே சொல்லிட்டாங்க என்னன்னு சொன்னா, டிவிஷன்ஸும் ஆபீசர்ஸ் மற்றும் டாஸ்க் அந்த என்ன இதுக்கான தரவுத்தளம் தான் அங்க என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா மெயின்டைன் பண்ணப்படுது. அதை மீட்னா சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, அப்ப இதுக்கு நீங்க அந்த பல இடங்கள், இந்த லொகேஷன்ஸுக்கு நீங்க மேலதிகமாக ஒரு என்டிட்டி இப்போதைக்கு நீங்க எடுக்க தேவையில்ல. அடுத்தது பாருங்க, ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. அப்ப பிரிவுக்கும் அந்த டாஸ்க், அந்த பணிகளுக்கும் இடையில உள்ள தொடர்புடைமை வந்து சொல்லப்படுது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா,
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் வந்து பிசிக்கலா வந்து நிறைய கிளாஸஸ் செய்யும் போது அவங்க இயர் டயக்ராம் பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த எக்ஸாமே நெருங்கிட்டு, அதனால இன்னும் வந்து தவறுதலாகவே சில படங்களை வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சு அந்த படங்கள் எல்லாம் வந்து திருத்தி திருத்தி கொண்டு போறாங்க. சரியா? என்ன மெயினா வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, சோ நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து ரஃப் பேப்பர் தருவாங்க தானே, அந்த ரஃப் பேப்பர்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னா சும்மா ஒரு ஐடியா வந்து போடணும். விளங்க சொல்லுது. அதுக்கு பிறகு நீங்க உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வந்து கொஞ்சம் நீங்க தெளிவா வரையக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா சில பிள்ளைகள் நேரடியாகவே என்ன நடக்குதுன்னு கேட்டா எக்ஸாம் பேப்பர்ல வந்து வரைய ஆரம்பிக்காங்க. அப்ப அதனால என்ன நடக்குதுன்னு கேட்டா அதுல வெட்டி வெட்டி வைக்கிறது, ஒரு தெளிவில்லாத மாதிரி எல்லாம் வந்து வரைஞ்சி வைக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அப்படியெல்லாம் செய்யாம நீங்க ஒரு பந்திய வாசிச்சு நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வேகமா வாசிப்பீங்க. அப்ப அந்த டைம்லயே வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு ரஃப் பேப்பர்ல வந்து லேசா வந்து குறிச்சு உங்களுக்கு எப்படியான அந்த ஒரு ஐடியா ரைட் இப்படி இப்படி வரைஞ்சா நமக்கு கொஞ்சம் செட் ஆகி வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கொள்ளணும். ரைட்? அப்ப இங்க பிரிவுக்கும் பணிக்கும் இடையில வந்து ஒரு தொடர்புடைமை சொல்லப்படுகிறது. ஒரு 1 to many. ஒரு பிரிவு பல பணிகளை வந்து கையாளுகின்றது. ரைட்? அடுத்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பணிக்கும் ஒரு தனியான இலக்கமும் ஒரு பெயரும், ஒரு தனியான இலக்கமும் ஒரு பெயரும், அப்பணி அந்த பிரிவுக்கு குறித்தொதுக்கப்பட்ட திகதியும் உண்டு. அப்படின்னு சொன்னா அந்த பணின்னு அந்த டாஸ்க்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிலை பொருள் என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு தனியான இலக்கம், ஒரு பெயர்ன்னு சொல்லக்கூடிய பண்புகள் சொல்லப்படுது. அப்பணி அந்த பிரிவுக்கு குறித்தொதுக்கப்பட்ட திகதினே. அப்ப இது வந்து என்ன வருதுன்னு கேட்டா அந்த பணியையும் பிரிவையும் சேர்த்து என்ன நடக்குது, அந்த ஒதுக்கப்பட்ட தேதி, அந்த ஒரு குறித்த ஒரு பிரிவுக்கு என்ன பணியை வந்து கொடுக்காங்க, அது எந்த திகதியில அந்த பணியை கொடுக்காங்கிறதுக்கான ஒரு திகதி வந்து. அப்ப இது ஒரு பங்கீட்டு பண்புன்னு. அப்ப அதாவது நீங்க அந்த 2 நிலை பொருள்களையும் சம்பந்தப்படுத்தி ஒரு விடயம் சொல்லப்படுதுன்னு சொன்னா அப்ப நீங்க அதை எடுத்துக்கொள்ளணும். என்னது? அது ஒரு பங்கீட்டு பண்பு. அது எப்படி குறிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இனி அடுத்து வந்து பாருங்க, இப்ப நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வாசிச்சு சொல்றேன். ஸோ நீங்க எக்ஸாம்ல வாசிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா வாசிச்சு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த பாருங்க என்னன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு அலுவலர்னதும் அப்ப அலுவலகர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை பொருள் இருக்கக்கூடிய பண்புகளை பார்த்துக்கொள்ளுங்க. அலுவலகருடைய பெயர் இருக்கு, பெயரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதற் பெயரும் இருக்கு, இறுதி பெயரும் வந்து இருக்கு. அதே மாதிரி என்ஐசி அதாவது தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து தனித்துவம் என்று அவங்க சொல்லல. ஏன்னு சொன்னா நமக்கு தெரியும் என்ஐசி நம்பர்ங்கிறது ஒரு குறித்த நபரை அடையாளம் கண்டு கொள்வதற்கான அது ஒரு தனித்துவமானது என்று நமக்கு தெரியும். இனி தொலைபேசி இலக்கம் என்பன சேமிக்கப்பட வேண்டும். ஓர் அலுவலர் ஒரு பிரிவுக்கு குறித்தொதுக்கப்படுவார். அப்ப ஒரு அலுவலகர் வந்து என்ன செய்யப்படுன்னா ஒரு பிரிவுக்கு தான் குறித்தொதுக்கப்படுகின்றார். எனினும் அவர் அதே பிரிவினால் கட்டுப்படுத்தாது பல பணிகள் செய்யப்படுது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அலுவலகருக்கும் பிரிவுக்கும் இடையில உள்ள தொடர்புடைமை சொல்லப்படுது. அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அலுவலகருக்கும் பணிக்கும் இடையிலான தொடர்புடைமை சொல்லப்படுது. இப்ப ஒவ்வொரு பிரிவும் அதனது ஓர் அலுவலரினால் என்ன செய்யப்படும்னா முகாமை செய்யப்படுகின்றது. அதேவேளை அந்த அலுவலர் அந்த பிரிவை முகாமை செய்ய ஆரம்பித்த தகுதியும் சேமிக்கப்படுது. சோ இந்த பிரயோகத்துக்கு நிலை பொருட்கள், பண்புகள், தொடர்பு முறைகள் என்பவற்றை காட்டும் உயர் வரைபடத்தை வரைக முதன்மை சாவிகள் அடிக்கோடிடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நமக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு பேசிக்கா வந்து நீங்க என்ன சரியோ புள்ளையோ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரஃபா உங்களோட ரஃப் பேப்பர்ல வந்து ஒரு ஐடியாவை போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க வரையும் போது உங்களுக்கு மேலதிகமா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ரஃபா ஒரு ஐடியா போட்டுட்டு திரும்பி அதை நீங்க உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வரைய ஆரம்பிக்கும் போது அப்புறம் ரீச் 2வது தடவை நீங்க அதை செய்ய போறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு ஐடியா வந்து உங்களுக்கு என்ன செய்ய எக்ஸ்ட்ராவா வந்து கிடைக்கும். ரைட்? ஓகே, அப்ப எப்படி வரையலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. அப்ப அலுவலகம், அப்ப நமக்கு தெரியும் முதலாவது என்ன வருகுது அப்படின்னு சொன்னா டிவிஷன்ஸ் வருகுது. அப்ப நம்ம இங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, முதலாவது நம்ம டிவிஷன்ஸ் சொல்லி ஒரு நிலை பொருளை வந்து நம்ம குறிச்சு கொள்வோம். ரைட்? சோ அடுத்தது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிவும் ஒரு தனியான பெயரை கொண்டுள்ளது. ஒரு பிரிவு பல இடங்களில் அமைந்திருக்கலாம். அப்ப நீங்க தெரியும் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு சொன்னா ஒரு அலுவலகர்
பல தொலைபேசி இலக்கங்களை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்கா தோணும், ரைட்? அப்ப தொலைபேசி இலக்கம் என்பது ஒரு பல்பெருமதி பண்புன்னு தோணும் தானே? அதே மாதிரி தான் நீங்க, அதாவது ஒரு பிரிவு பல இடங்கள்ல வந்து அமைந்திருக்கலாம் என்று சொல்றாங்க, ரைட்? அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நாம ஒரு தனியான பெயரும் அடுத்தது வந்து லொகேஷன் இடம்ங்கிறது வந்து நாம என்ன செய்யணும், இதுல குறிச்சு காட்டணும். அப்ப டிவிஷன்ஸ்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா டிவிஷன் நேம், அப்ப அது கீழே வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கோட் இட்டு காட்டணும், ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லொகேஷன்ஸ். லொகேஷன்ஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்கள் அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதால நீங்க அதை பல்பெருமதி பண்பு, ஸோ அப்ப நீங்க அதை வந்து இப்படி டபுள் கோடால காட்டணும். ஸோ அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? இப்படியான வித்தியாசமான பண்புகளை வந்து நம்ம அடையாளப்படுத்தும் போது அதுக்கான புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம், ரைட்? ஸோ அடுத்து பாருங்க என்னன்னு சொல்லி இதை கொஞ்சம் கிளியர் பண்றேன், சரியா? ரைட். ஸோ அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நம்ம இதுவரைக்கும் குறிச்சிட்டோம், ரைட்? ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. அப்ப பிரிவுக்கும் பணிகளுக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பு வருகிறது. அப்ப நம்ம பணிகள், அதாவது டாஸ்க் பாருங்க, இந்த இடத்துல வந்து டாஸ்க் பணிகள்ங்கிறதுக்கான ஒரு என்டிட்டியை வந்து நாம உருவாக்கணும். அதே நேரம் வந்து அந்த டிவிஷன்ஸுக்கும் வந்து அந்த பணிக்கும் இடையில வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு தொடர்புடைமை கொண்டு வரும், ரைட்? ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பணி வந்து எப்ப வழங்கப்படுகின்றது, ஹேண்டில் பண்ணப்படுதுன்னு சொல்லி நாம இந்த இடத்துல செஞ்சிருக்கோம், குறிச்சு காட்டியிருக்கோம், ரைட்? ரைட். ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுங்க. அப்ப என்ன ரிலேஷன்ஷிப் வரும் உங்களுக்கு? ஒரு பிரிவு பல பணிகளை என்ன செய்யுதுன்னு சொன்னா கையாளுகின்றது என்று சொல்லப்படுதுன்னு, ரைட்? அப்ப உங்களுக்கு இரண்டுக்கும் இடையில உள்ள தொடர்புடைமை என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஒரு பிரிவு பல பணிகளை வந்து என்ன செய்யப்படுதாம் கையாளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 1 to many ரிலேஷன்ஷிப் நமக்கு இப்படி வந்திருக்கு, சரியா? அவன் மாறி செல்லல, அதாவது ஒரு பணியை வந்து பல பிரிவுக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப வந்து ஒரு அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு பிரிவு இருக்கு அப்படின்னு சொன்னா, அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு பிரிவு இருக்குன்னு சொன்னா இப்ப அந்த பிரிவுக்கு வந்து நிறைய பணிகள் வந்து என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இப்ப அதே மாதிரி இப்ப அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பணி இருக்குன்னு சொன்னா அதை வந்து என்ன செய்யலாது வேற வேற டிபார்ட்மெண்ட் வேற வேற பிரிவுகளுக்கு வந்து என்ன செய்யலாம்னா கொடுக்க இயலாது. அதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப ஒரு பிரிவுக்கு வந்து நம்ம நிறைய டாஸ்க் வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு பிரிவு இருக்குன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நிறைய டாஸ்க் வந்து கொடுக்கலாம். அப்ப ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஐடி பிரிவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க வந்து வேற வேற பிரிவுகளுக்கு வந்து கொடுக்க இயலாது, ரைட்? அப்ப அப்படி கற்பனை பண்ணி கொள்ளுங்க, ரைட்? அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பணிக்கும் ஒரு அடுத்து வந்து பாருங்க, ஒவ்வொரு பணிக்கும் ஒரு தனியான இலக்கமும் ஒரு பெயரையும் அப்பணி அந்த பிரிவுக்கு குறித்தொதுக்கப்பட்ட திகதியும் வந்து இங்க இருக்கு, சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த டாஸ்க் அந்த பணிக்கு ஒரு தனித்துவமான பெயர் இருக்கு, ஒரு இலக்கம் இருக்கு, அடுத்து வந்து ஒரு பெயர் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா டாஸ்க் என்று சொல்லக்கூடிய அதுல வந்து நீங்க என்ன செய்யலாம் என்று கேட்டா ஒரு தனித்துவமான இலக்கம் டாஸ்க் நம்பர், அதுக்கு நீங்க என்ன செய்யணும், கோடு போட்டு கொள்ளணும். அடுத்த வந்து நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு, அது தனித்துவம் இல்லை, ரைட்? அடுத்த நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அந்த குறித்த அந்த டாஸ்க் அந்த பணியை வந்து அந்த பிரிவுக்கு எப்ப கொடுக்காங்க என்கிற அந்த திகதி வந்து இருக்கு. அப்ப எப்ப வந்து கொடுக்காங்கன்னு அந்த திகதி இருக்கு. அப்ப நல்லா தெரியும் உங்களுக்கு என்னன்னு சொன்னா அப்ப இரண்டையும் சம்பந்தப்படுத்தி ஒரு பண்புன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னா அது பங்கீட்டு பண்பு. அப்ப அதை நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல கொடுக்க வேண்டியது அந்த ஹேண்டில் பண்ணப்பட்ட டேட், சரியா? இந்த இடத்துல வந்து நீங்க கொடுக்கணும், சரியா? அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி ஒவ்வொரு அலுவலர், சரியா? திகதியும் உண்டு. இப்ப பாருங்க ஒவ்வொரு அலுவலரினதும் பெயர் முதற் பெயரையும் இறுதி பெயரையும் கொண்டது என்ஐசி இலக்கம் முகவரி தொலைபேசி இலக்கம் என்பனவும் சேமிக்கப்படுகின்றது. அப்ப இந்த இடத்துல என்ன வருது, அலுவலகர் என்று சொல்லக்கூடிய ஒரு என்டிட்டி வருகுது, அதுல நேம் வருகுது, என்ஐசி நம்பர் வருகுது, முகவரி வருகுது, அதே மாதிரி தொலைபேசி இலக்கம் வருகுது.
அப்ப அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா ஆபீசர் அல்லது நீங்க அலுவலகர்னு சொல்லி ஒரு என்டிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதுல என்ன வரப்போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு நேம் நேம்ங்கிறது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதே நேரம் லாஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ஐசி நம்பர் இருக்கு. ஸோ அது தனித்துவமானதுங்கிறதால அதுக்குள்ள நீங்க கோடு போட வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அட்ரஸ் முகவரி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா போன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு, ரைட்? இப்ப நிறைய பேர் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த போன் நம்பருங்கிறது வந்து பழைய நீங்க பாஸ் பேப்பர்ல சில வினாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு அந்த பல்பெருமதி பண்பாக கொடுத்திருப்பாங்க. அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது ஒரு பல்பெருமதி பண்பா இருக்கும்னு சொல்லி சில டைம்ல கொடுக்கறது வளமை. அப்படி நீங்க கொடுக்க கூடாது. அவங்க அந்த எக்ஸாம் பேப்பர்ல என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், கொடுக்க வேண்டி இருக்கும். இப்ப இங்க நாம ஆபீசர் பாருங்க, அவருடைய பண்புகள் எல்லாமே வந்து நாம கொடுத்துட்டோம். இவ்வாறு கொடுக்கறதால இதுக்குரிய மார்க்ஸ் புள்ளிகளை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே, இப்ப அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இப்ப நம்ம இது வரைக்கும் வந்து கொடுத்துட்டோம். ரைட்? இப்ப இங்க பாருங்க, ஓர் அலுவலர் ஒரு பிரிவுக்கு குறித்தொதுக்கப்படுகின்றார் எனினும் அவர் அதே பிரிவினால் கட்டுப்படுத்தப்படாத பல பணிகளில் என்ன செய்யலாம்னா பணியாற்றலாம். அப்ப இங்க அலுவலகருக்கும் பிரிவுக்கும் இடையில் என்ன செய்யப்படுறா ஒரு தொடர்புடைமை வருது. ஒரு பிரிவுக்கு குறித்தொடுக்கப்பட்டதானே. இப்ப ஒரு ஆபீசரை நாம் எடுத்தோம்னா அவர் ஒரு பிரிவுக்கு தான் போவாரு. இப்ப ஒரு அக்கவுண்டிங் சொல்லக்கூடிய ஒரு பிரிவுக்கு ஒருத்தர் போறாருன்னு சொன்னா இப்ப அவர் அந்த பிரிவுக்கு உரியவரா தானே இருப்பாரு. அப்ப அந்த அக்கவுண்டிங் பிரிவுக்கு ஒரு அலுவலகர் வந்து இருப்பாரு. அதே மாதிரி மாறி யோசிச்சு பாருங்க, ஒரு பிரிவுக்குள்ள ஒருத்தர் தான் வேலை செய்வாரா? ஒரு சேல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு எடுத்தோம்னா அதுக்குள்ள ஒருத்தர் தான் இருப்பாரா? இல்லன்னு அந்த பிரிவுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதை வந்து நாம அதாவது நம்ம ஜெனரலா யோசிச்சும் எடுக்கலாம், அல்லது வந்து இதுல வேறொரு வசனம் ஒன்று தந்திருக்காங்க அதையும் வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். ரைட்? இப்போதைக்கு நம்ம ஜெனரலா நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு பிரிவு ஒரு அலுவலகர் வந்து ஒரு பிரிவுக்கு தான் போறாரு, சரியா? அதே மாதிரி ஒரு பிரிவுல என்ன இருக்கலாம், நிறைய அலுவலகர் வந்து இருக்கலாம். ரைட்? அப்பதான் நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாம இந்த ஆபீஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த டிவிஷன்ஸுக்கும் இடையில உள்ள தொடர்புடைமை பாருங்க, பணியாற்றுதல் நீங்க அதுக்குள்ள எழுதலாம். சரியா? அப்ப என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு அலுவலகர் ஒரு பிரிவுக்கு தான் பணியாற்றலாம். அதே நேரம் ஒரு பிரிவுக்குள்ள பல அலுவலகர் இருக்கலாம். சரியா? அப்ப அதனால உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வரப்போகுதுன்னு சொன்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் வரப்போகுது. சாரி, நீங்க வந்து ஒரு அலுவலகர் ஒரு பிரிவுக்கு தான் பொறுப்பளிப்பார். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒன் வருமா? கொஞ்சம் பாருங்களா, அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ரைட், இந்த பெண்ணால நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விடுறேன். ரைட், இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். சரியா? இந்த பக்கம் நமக்கு எப்படி வரும் கேட்டா இப்படி ஒன் வரும். இந்த பக்கம் ஒன் வரும். ஸோ இந்த பக்கம் தான் நமக்கு என்ன வரும்னா மெனி வரும். சரியா? ரைட்? அப்ப ஒரு பிரிவுக்குள்ள பல அலுவலகர் வந்து இருக்கலாம். சரியா? ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் வரும். ரைட்? ஓகே, அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க அப்படின்னு சொல்லி ரைட், இங்க நம்ம பார்த்துருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்க, எனினும் அவர் ஒரு அலுவலகரை பார்த்தீங்கன்னு சொன்னா அதே பிரிவில் கட்டுப்படுத்தாது பல பணிகளில் பணியாற்றலாம். ஏன்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா அதுக்குள்ள வந்து நிறைய பணிகள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய டாஸ்க் வந்து இருக்குன்னு சொன்னா அப்ப அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அலுவலகர் என்ன செய்யலாம், அவரை கட்டுப்படுத்தாது நிறைய பணிகளை வந்து எடுத்து செய்யலாம். அதாவது டிசைனிங்கையும் செய்யலாம், டெவலப்பிங் செய்யலாம். அதான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அந்த பிரிவுக்குள்ள ஒரு பிரிவுக்குள்ள பல பணிகள் இருக்கும். அப்ப நிறைய பணிகள் இருக்கும் போது அப்ப அந்த பிரிவுக்குள்ள வேலை செய்யக்கூடிய அந்த அலுவலகர் வந்து என்ன செய்யலாம்னா கட்டுப்படுத்தாது நிறைய பணிகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்.
அப்ப மாறி யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப ஒரு பணியை வந்து பல அலுவலகர் செய்யலாம். என்ன கட்டுப்படுத்தாது. இப்ப நான் வந்து டிசைன் செய்யறேன், டெவலப்பிங் செய்யறேன். அப்ப நான் ஒருத்தர் வந்து 2-3 பணிகளை செய்யறேன். அப்ப அதே மாதிரி மாறி யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பணியை வந்து என்ன செய்யலாம்னா நிறைய பேர் செய்யலாம் தான். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள 3 பேர் 3 நபர்கள் இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு பிரிவுக்குள்ள 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னா, 3 பேரும் என்ன செய்யலாம்? எல்லா பணிகளையும் மாறி 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 செய்யலாம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பிரிவுக்குள்ள வந்து 3 பணிகள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஐடி பிரிவு எடுத்தோம்னு சொன்னா, இப்ப டிசைனிங் இருக்கு, டெவலப்பிங் இருக்குன்னு சொன்னா, அப்ப ஒருத்தர் வந்து டிசைனிங் செய்யலாம், டெவலப்பிங் செய்யலாம். இன்னொருத்தர் இருக்காருன்னு சொன்னா, அவரும் டிசைனிங் செய்யலாம், டெவலப்பிங் செய்யலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப டிசைனிங் ஆகப்போ எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க? 2 பேர் செஞ்சிருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்கன்னா, அதே பிரிவில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கட்டுப்படுத்தாது பல பணிகளில் பணியாற்றலாம் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இங்க என்ன ரிலேஷன்ஷிப் வரப்போகுதுன்னு சொன்னா, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வரப்போகுது. ரைட்? அதாவது இந்த ஆபீஸருக்கும் இடையில, இந்த டாஸ்க்கு இடையில வந்து நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வரப்போகுது அப்படின்னு சொன்னா, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து வரப்போகுது. சரியா? ஒரு ஆபீசர் பல பணிகளை வந்து செயலாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பணியை வந்து என்ன செய்யலாம், பல பேர் வந்து செயலாற்றலாம். சோ நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஜஸ்ட் நீங்க இப்ப எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு இருக்கிறதால விலங்கலை அப்படின்னு விடாதீங்க. திரும்பியும் வந்து ஒரு தரம் நீங்க பின்னுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. ரைட்? அடுத்து பாருங்க என்னன்னு சொல்லி, அந்த அலுவலர் அந்த பிரிவை முகாமை செய்ய கொஞ்சம் பாருங்களா. ஒவ்வொரு பிரிவை முகாமை செய்ய கொஞ்சம் இந்த இடத்துல ஒவ்வொரு பிரிவும் அதனது ஓர் அலுவலரினால் முகாமை செய்யப்படும். அதேவேளை அந்த அலுவலர் அந்த பிரிவை முகாமை செய்ய ஆரம்பித்த தேதியும் சேமிக்கப்படும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க, அந்த ஒவ்வொரு பிரிவும் அதனது ஓர் அலுவலரினால் முகாமை செய்யப்படுகின்றது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அப்ப ஒரு பிரிவுக்குள்ள வந்து நிறைய அலுவலகர் வந்து என்ன செய்யறாங்கன்னா வேலை செஞ்சுட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு பிரிவுக்குள்ள 5 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அதுல ஒருத்தர் வந்து என்ன செய்வார்னு கேட்டா, அந்த பிரிவை வந்து மேனேஜ் பண்ணுவார். விளங்குதா? இப்ப நாம ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்கோம், அதுல வந்து ஒரு 5 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, அந்த பிரிவை வந்து ஃபுல்லா மேனேஜ் பண்றாரு. ஒரு முகாமைத்துவம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஒரு பிரிவுக்குள்ள வந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அந்த பிரிவு வந்து அதுல இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, ஃபுல்லாவே மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம இதுல எப்படி குறிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி, அதாவது டிவிஷன்ஸுக்கும் ஆபீசருக்கும் இடையில நாம என்ன செய்யணும்னா ஒரு தொடர்புடைமையை போட்டு மேனேஜ்னா முகாமை செய்தல். சரியா? இப்ப ஒரு ஆபீசர் வந்து என்ன செய்வாரு, ஒரு பிரிவை வந்து மேனேஜ் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் சொன்னா அதுல ஒருத்தர் இருப்பாரு தானே, அவர் வந்து ஃபுல்லாவே அந்த பிரிவு வந்து என்ன செய்வாரு, மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கான அந்த அலுவலகரை வந்து அதுல வந்து மேனேஜ் பண்றதுக்காக அவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கான ஒரு டேட் இருக்கும். அவர் வந்து எப்ப அதை மேனேஜ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு அந்த டேட் இருக்கும். அப்ப அந்த டேட்டை வந்து என்ன செய்யப்படுதுன்னா பதியப்படுகிறது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த தொடர்புடைமையில வந்து குறிச்சுக்கணும். ஏன்னா அந்த ஆபீசர் வந்து அந்த பிரிவை வந்து அப்ப ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி செல்லும் போது அந்த வார பண்பை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த தொடர்புடைமையில வந்து வரைஞ்சி காட்டக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட்? அப்ப இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த பந்திக்கான ஒரு ER டயக்ராமாக இருக்கும். ரைட்? அப்ப இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், அந்த என்டிட்டி எல்லாம் கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற பண்புகள் எல்லாம் போட்டு பிறகு வந்து நீங்க என்ன செய்யலாம் கேட்டா தொடர்புடைமை எல்லாம் நீங்க குறிச்சு காட்டலாம். ரைட்? சில மாணவர்கள் வந்து வெறும் 0.5 மார்க்ஸ் அல்லது ஏதாச்சும் ஒரு புள்ளிகளை வந்து சில பேர் வந்து இழக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா ஏனைய புள்ளிகள் எல்லாமே வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா முழுமையாக பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த ER டயக்ராமுக்காக முழுமையா அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா 4 புள்ளிகள் வந்து தந்திருக்காங்க. அப்ப நீங்க 0.5 ஒரு புள்ளியை வந்து நீங்க மிஸ் பண்ணா கூட மீதி புள்ளியை வந்து நீங்க முழுமையாக பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? அப்ப உங்களுக்கு ஏனைய வினாக்களையும் வந்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக போறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க.
ஏனைய நபர்களுக்கும் வந்து என்ன செய்யுங்கன்னா ஷேர் பண்ணி கொள்ளுங்க பயன்பெறுவதற்காக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம்.